இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய மாதாவின் அன்பு பக்தர்களே, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அவர் தருகின்ற அந்த பொது வாழ்வு இம்மன்னகத்தால் வெறுக்கப்பட்டாலும் விண்ணகத்தால் அருளப்பட்ட ஒரு வாழ்வாக இருப்பதினாலே அது எனக்கு இம்மண்ணிலே சுவை மிகுந்த சுகமான சுமையாகவே அமைகிறது. சிலுவை பாதை என்றால் அச்சம் தருகின்ற ஒரு பாதை அல்ல, விண்ணக பேற்றினை தருகின்ற பாதை, இந்த உலகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத பாதை, புதிய பாதை, பொது வாழ்வு. அந்த வாழ்வை நாம் திருமுழுக்கின் வாயிலாக பெறுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்திற்கு வருகின்ற பொழுது அங்கே இரண்டு விதமான திருமுழுக்குகளை பார்க்கின்றோம். பவுலடியார் எபேசு நகரத்திற்கு வருகின்றார். ஒரு சிறு குழுவினர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களை சந்திக்கின்றார். 12 பேர். அவர்களோடு அன்பாக உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது, நீங்கள் நம்பிக்கை கொண்ட பொழுது, திருமுழுக்கு பெற்ற பொழுது தூய ஆவியானவரை பெற்றீர்களா என்ற ஒரு அடிப்படை வினாவை எழுப்புகிறார். அப்பொழுது அந்த 12 அவரை பார்த்து கூறுகிறார்கள், தூய ஆவியானவர் என்ற அந்த ஒரு சொல்லே எங்கள் அகராதியிலேயே இல்லையே, அதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே என்று தங்களுடைய நிலையை அவர் முன்னிலையிலே எடுத்துரைக்கின்றார்கள். அப்படி என்றால் நீங்கள் என்ன திருமுழுக்கு பெற்றிருக்கின்றீர்கள், யாரிடம் திருமுழுக்கு பெற்றீர்கள், எப்படி பெற்றீர்கள் என்று கேட்ட பொழுது, நாங்கள் திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம் என்று உண்மையை கூறுகிறார்கள். அப்பொழுது அந்த திருமுழுக்கு யோவான் என்ன கூறினார் என்பதை பவுலடியார் இந்த 12 கூறுகிறார். நான் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன், எனக்கு பின்னே ஒருவர் வருகின்றார், அவர் தூய ஆவியானவரை உங்களுக்கு தருவார். இயேசுவை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ முழுமையாக அவர்கள் அவருடைய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருப்பார்கள். எனவே திருமுழுக்கு யோவான் கொடுத்த திருமுழுக்கானது மன வருத்தத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு திருமுழுக்கு, பாவத்தை செய்யக்கூடாது என்று பாவத்தை புறக்கணிக்கின்ற ஒரு திருமுழுக்கு. ஆனால் இயேசுவிடம் நாம் முழுமையான நம்பிக்கை கொண்டு இயேசுவின் பெயரால், மூவொரு இறைவனின் பெயரால் அந்த திருமுழுக்கை பெறுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் பொது வாழ்வை பெறுகின்றோம், பொது பிறப்பிற்குள்ளே நுழைகின்றோம். இதுதான் திருமுழுக்கு யோவானின் கொடுத்த திருமுழுக்குக்கும் இயேசு கிறிஸ்துவிலே ஒருவர் பெற வேண்டிய திருமுழுக்கிற்கும் உள்ள வேறுபாடு என்பதை அவர்களுக்கு தெளிவாக போதிக்கின்றார். அப்படி என்றால் இயேசுவின் பெயரால் நாங்கள் திருமுழுக்கு பெறுகின்றோம் என்று இயேசுவின் பெயரால் அவர்கள் பவுலடியாரிடத்திலே திருமுழுக்கு பெறுகின்றார்கள். அவர்கள் மீது கரங்களை வைத்து ஜெபிக்கின்றார். தூய் ஆவியானவரை வல்லமையாக பெற்றுக்கொள்கின்றார்கள். இறைவனை வாழ்த்துகின்றார்கள், போற்றுகின்றார்கள், ஆராதிக்கின்றார்கள், இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். அந்த பொது வாழ்வு ஒன்றே வாழ்வு என்று உணர்ந்தவர்களாய் அவ்வாழ்வுக்காக உயிரையும் விட உள்ளத்திலே உறுதி மிக்கவர்களாக புதிய பிறவிகளாக புது வாழ்வுக்கு உயிர் தெழுகின்றார்கள். எனவே நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அந்த தேற்றரவாளராகிய தூய் ஆவியானவரை நாம் பெற்றிருக்கின்றோமா, அனுபவிக்கின்றோமா? பெற்றிருக்கின்றோம், அது உண்மைதான். எந்த அளவிற்கு அதை அனுதினமும் நாம் அனுபவிக்கின்றோம் என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. பவுலடியார் என்று அந்த 12 பேருக்கு கேட்ட அதே கேள்வியை நம்மிடம் கேட்கின்றார். நீங்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றீர்களே, தூய் ஆவியானவர் உங்கள் மீது அருள் பொழிவு செய்திருக்கின்றாரா? அந்த தூய் ஆவியானவர் காட்டுகின்ற அந்த நேர்மையின் பாதையில் நீங்கள் நடந்து வருகின்றீர்களா என்ற அந்த வினாவை நம்மை பார்த்து பவுலடியார் என்றும் அந்த வாசகத்தின் மூலமாக எழுப்புகின்றார். அவ்வாறு எழுப்புகின்ற அந்த வினாவுக்கு நாம் என்ன பதில் கொடுக்க இருக்கின்றோம்? நம்முடைய திருமுழுக்கை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஈஸ்டர் இரவிலும் அந்த திருமுழுக்கை நாம் அனைவரும் புதுப்பித்துக் கொள்கின்றோம். திருமுழுக்கின் பொழுது அந்த குழந்தைக்காக ஞான பெற்றோர் அங்கிருக்கின்ற திரு அவையினர் அந்த நம்பிக்கை அறிக்கையை புதுப்பித்துக் கொள்கின்றார்கள். எனவே இவ்வாறாக தூய் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக மட்டுமே இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்ற அந்த மேல்வரி சட்டத்தை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த உலகத்தோடு அவர்கள் சமரசம் செய்து கொள்ளவே மாட்டார்கள். ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள் பாவம் செய்ய இயலாது என்று விவிலியத்திலே படிக்கின்றோமே, அதனுடைய உட்பொருள் இதுதான்.
இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்த்தால் நான் தோல்வி அடைவேன். ஏனென்றால் இந்த உலகம் வெற்றி என்று தோல்வியை தான் தருகின்றது. ஆனால் வெற்றிக்கு மேல் வெற்றியை தருகின்ற ஒரு வாழ்வு உண்டு என்று சொன்னால் அது இயேசுவின் பின்னால் செல்வது தான், அவருடைய விழுமியங்களை கடைபிடிப்பது தான், இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் அவர் பெயரால் வாழ்வது தான் என்ற அந்த புரிதலோடு நாம் இந்த மண்ணிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சீடர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். உம்முடைய தோற்றத்தை, உம்முடைய அகத்தை முழுமையாக வெளிப்படுத்தி விட்டீர். இப்பொழுது நாங்கள் உம்மை முழுமையாக இறைமகன் என்று ஏற்றுக்கொள்கின்றோம், மெசியாவாக ஏற்றுக்கொள்கின்றோம், மீட்பராக ஏற்றுக்கொள்கின்றோம் என்று ஆனந்தமாக கூறுகின்றார்கள். நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்களா, இப்பொழுது நம்புகின்றீர்களா என்று அந்த வினாவை கேட்டுவிட்டு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுக்கின்றார் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். இந்த உலகம் உங்களை வெறுக்கிறது என்று சொன்னால் அதற்கு முன்னால் இந்த உலகம் என்னை வெறுத்தது என்பதை மறந்து போகாதீர்கள். அந்த சூழ்நிலையிலே நான் என் தந்தையினுடைய வழித்தடத்திலே பயணித்து எவ்வாறு உயிர்த்தெழுந்தேன், பாடுகளின் வழியாக, சிலுவையின் வழியாக என்பதை நீங்கள் உள்ளத்திலே உணர்ந்து கொள்வீர்களே என்றால், இம்மண்ணிலே நீங்கள் இந்த உலகம் முடியும் வரையிலும் வாழ்கின்ற பொழுது நீங்கள் பல்வேறு திசைகளில் இருந்து பல்வேறு சோதனைகளுக்கு ஆட்படுத்தப்படுவீர்கள். இந்த உலகம் உங்களை இந்த உலகத்தோடு சமரசம் செய்து கொள்ள நெருக்கும், கசைக்கு பிழியும். அப்படிப்பட்ட இந்த தருணங்களிலே அஞ்சாதீர்கள், நான் இந்த உலகை வென்றவராக இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை தருகின்றார். அச்சத்தை நீக்குங்கள் என்று கூறுகிறார். பெர்னாட் ஷா ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதிலே அச்சத்தை பற்றி எழுதுகிறார். ரேஷனல் ஃபியர், இர்ரேஷனல் ஃபியர். அச்சம் என்பது மடமையடா என்று சொல்லுவார்கள், அது ஒரு பகுதி தான். அச்சம் என்பது மடமை. எப்பொழுது அந்த அச்சம் நம்மை கோழைகளாக மாற்றுகின்ற பொழுது, அந்த அச்சம் நம்மை ஆக்கப்பூர்வமான எச்சரிக்கையான முன்மதியோடு செயல்படுகின்ற ஒரு நிலையிலே இருப்பதற்கு உதவுகின்ற பொழுது அது அறிவுள்ள அச்சமாக இருக்கின்றது என்று பெர்னாட் ஷா கூறுகிறார். ஒரு குழந்தை தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கின்றது. தேர்வு இன்னும் வருவதற்கு 6 மாதங்கள் 7 மாதங்கள் இருக்கின்றன என்று அந்த குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தால், விளையாடி கொண்டிருந்தால் அதற்கு என்ன பயன்? அதற்கு அந்த எதிர்காலத்தில் வர இருக்கின்ற தேர்வை வெற்றிகரமாக சந்திக்க வேண்டும், நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும், அதனை கடந்தும் இன்னும் உயர்ந்த நிலைக்கு கல்வியில் நான் பயணிக்க வேண்டும் என்ற அந்த உள்நோக்கம் இல்லை. உண்மையான அந்த அச்சம் அங்கே இல்லை. அதன் விளைவாக கடைசி நேரத்திலே படித்து ஏதோ பாஸ் ஆகிவிட்டோம், 35 மார்க் வாங்கி பாஸ் ஆகிவிட்டோம் என்று சொல்லிக்கொள்ளலாம், ஒரு டிகிரி போட்டுக்கொள்ளலாம். அதனால் என்ன பயன்? எனவே பெர்னாட் ஷா கூறுகின்றார், அறிவுள்ள அச்சம் என்று ஒன்று இருக்கின்றது, அறிவற்ற அச்சம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த அறிவற்ற அச்சத்தை போக்கி அறிவுள்ள அச்சம் கொண்டவர்களாய் வாழ்வீர்களே என்றால், அச்சம் என்பது மடமை அல்ல, அது உங்களை உருவாக்குகின்ற உலைக்களமாகவும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். ஆண்டவர் இயேசு அதையே தான் தன்னுடைய சீடர்களுக்கு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நீங்கள் எப்படியெல்லாம் துன்பப்பட போகின்றீர்கள் என்பதை உங்களிடம் சொல்லியிருக்கின்றேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள். அறிவுள்ள அச்சத்தோடு இருங்கள், துணிவுடன் இருங்கள். அச்சத்திலே நடுங்கி கோழைகளாகி உலகத்தோடு சமரசம் செய்து கொள்ளாதீர்கள். என்னுடைய மாண்புமிக்க அந்த விழுமியங்களை எல்லாம், அன்பு, அமைதி, மகிழ்ச்சியை எல்லாம் நீங்களும் சுவைத்து சுவைபட அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து வழங்கி கொண்டே இருங்கள். உலகின் கடைகோடி முனை வரையிலும், உலகம் முடிகின்ற வரையிலும் இந்த நற்பணியை ஆற்றிக்கொண்டே இருங்கள். அது சவாலான ஒரு பணியாகத்தான் இருக்கும். இறையச்சம் மிகுந்தவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அந்த வாழ்வு பொற்காலமாக இந்த மண்ணிலேயே உங்களுக்கு விளங்கும் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை உற்சாகப்படுத்துகின்றார். துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். எனவே இந்த மண்ணிலே நாம் வாழ்கின்ற பொழுது பல்வேறு திசைகளில் இருந்து நாம் இழுபறி நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளிலே தூய ஆவியானவர் என்றும் நம்மோடு இருக்கின்றார். அவர் நம்மை அந்த நேர்மையின் பாதையில் வழிநடத்தி கொண்டு தான் இருக்கின்றார். நாம் செல்லுகின்ற பாதை தான் வாழ்வின் பாதை. அந்த வாழ்வின் பாதையில் தான் அந்த வாழ்வின் உச்சக்கட்டமாகிய அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்
என்று நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்னை மரியா, இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னுடைய அனுதின வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். சிறிய காரியங்களிலும் நன்னம்பிக்கைக்கு உரியவராக அவர் இருந்தார். அதே போல ஆண்டவர் இயேசு கூறுவார், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய காரியங்களிலே நீர் எனக்கு நம்பிக்கைக்கு உரியவராக இந்த மண்ணிலே வாழ்ந்தீர். எனவே உமக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நித்திய பேச்சினை நீ பெற்றுக்கொள்வாயாக என்று அந்த வெற்றி மகுடத்தை நம் மீது ஆண்டவர் அணிவிப்பார். அதை காட்சியாக நம்முடைய உள்ளத்திலே கொண்டு அந்த மாட்சிமை மிகுந்த நிலைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அந்த அன்னையைப் போல அந்த அன்னையின் வழியிலே ஆண்டவர் கூறுகின்ற வாழ்வதரும் வார்த்தைகளை சீரிய செம்மனத்திலே நாமும் பதித்து சிந்தித்து தியானித்து நடைமுறையாக்குவோம். வாழ்வாங்க வாழ்வோம், அச்சம் தவிர்ப்போம், அந்த ஆண்டவரிலே உயிர்த்தெழுந்து கொண்டே இருப்போம். அந்த நற்செய்தியை அனைவருக்கும் சுவைபட வழங்கி கொண்டே இருப்போம். அதுவே நம்முடைய வாழ்வின் பெருமை என்று இரும்போது எய்துவோம். ஆமென்.